ஹாய், மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி ரெசிபி கேட்டிருந்தீங்க. மீன் குழம்பு செய்யறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம், 200 கிராம் சின்ன வெங்காயம், 15 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட 4 தக்காளி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும், அப்போ தான் வெந்து வரும்போது கொஞ்சம் திக்னஸ் வரும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.